வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களை பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் தேவன்குடி கோதண்டராமர் கோவில். கண் கொடுத்த கோதண்டராமர் தென்னிந்தியாவின் அயோத்தி என்று போற்றப்படும் தலம். மன்னார்குடிக்கு வடகிழக்கே காவிரியின் துணை நதி கோரையாற்றின் தென்கரையில் உள்ள தேவன்குடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பல நூற்றாண்டுகள் பழமையானது. முற்காலத்தில் தேவர்கள் இந்த கிராமத்தில் வசித்து வந்ததால் இவ்வூர் தேவன்குடி என்னும் பெயரை பெற்றது. இங்கு இருக்கும் சிவனை இந்திரன் இந்திரலோகத்தில் இருந்து வந்து பூஜித்ததால் இங்கு அருள் பாலிக்கும் சிவன் இந்திரபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் என்று தல புராணம் கூறுகின்றது. ராமாவதாரத்தில் தென்னகம் நோக்கிய பயணத்தில் ஸ்ரீராமர் இளைய பெருமாளோடு சீதையைத் தேடி வந்த இடங்களுள் தேவன்குடியும் ஒன்று. இந்த கோவிலில் சீதா, லட்சுமண, பரத, சத்ருகன், அனுமன் சமேதராக கோதண்டராம சுவாமி அருளுகிறார். ராமர் தனது கையில் வில்லேந்திய கோலத்தில் உள்ளார். தென்னிந்தியாவின் அயோத்தி என்று இத்தலம் போற்றப்படுகிறது. முற்காலத்தில் இந்த ராமர் கோவிலில் கண் தெரியாத ஒருவர் தினமும் பிரதட்சணம் செய்து வந்தார். ஒருநாள் இவ்வாறு வலம் வருகையில் திடீரென்று கண் பார்வை திரும்ப பெற்றதால் தன்னுடைய நிலங்களை இந்த கோவிலுக்கு நன்றியுடன் கொடுத்துவிட்டார். அதனால் இந்த ராமருக்கு கண் கொடுத்த கோதண்டராமர் என்ற பெயர் உண்டாயிற்று. இக்கோவிலில் உள்ள ராமர் கண் பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை அளிக்கும் வல்லமை கொண்டவர் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். எனவே கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் இங்குள்ள மூலவருக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்து அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வழிபாடு நடத்துகிறார்கள். இந்த கோவில் மணி சுமார் 800 கிலோ எடை கொண்டது. மிகப்பெரிய இந்த மணியின் ஒலி அக்கம் பக்கத்து 6-7 கிராமங்களுக்கு கேட்குமாம். இக்கோவிலில் ஸ்ரீராம நவமி, பங்குனி உத்திரம், வைகுண்ட ஏகாதசி ஆகிய விழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் ஸ்ரீராமநவமி, புனர்பூசம் நட்சத்திரம், ஏகாதசி புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் அங்க பிரதட்சணம் செய்வது, நல்லெண்ணெயில் விளக்கேற்றுவது, துளசி தீர்த்தத்துடன் திருமஞ்சனம் செய்வது ஆகியவை நற்பலன்களைத் தரும். இழந்த செல்வத்தை மீண்டும் பெற காலதாமதம், பணவிரயம், பித்ருதோஷம் நீங்க, மனசாந்தி, குலவிருத்தி அடைய, வாழ்க்கையில் நல்வழி கிடைக்க இந்த தலத்திற்கு வந்து வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் சிறப்பு வாய்ந்த தலமாகும். அயோத்திக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செலுத்தலாம். நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.